புத்தூரில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்வதற்காக புத்தூரில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களது உடலை புத்தூர் கிராமத்தில் அடக்கம் செய்ய பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அதற்கான பந்தல் அமைக்கும் பணி, அதே போன்று பள்ளம் எடுக்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இங்கு வரக்கூடிய கட்சி நிர்வாகிகள் அமர்வதற்கான நாற்காலிகளும் இங்கு வர வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் தலைமையில் இந்த பணிகளானது நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த காவல்துறை பாதுகாப்பு குறித்து இந்த ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால் தலைமையிலான போலீசார் தற்போது பாதுகாப்பு பணிகள் செய்வதற்கான ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதி பொறுத்த மட்டில் மிகவும், அதாவது சென்னையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதியாக பார்க்கப்படுகின்றது. இந்த பகுதியில் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் நல்ல முறையில் இந்த உடலை அடக்கம் செய்ய அவர்கள் ஏற்பாடுகளை தீவிரமாக நடத்தி வருகின்றனர். காவல் ஆணையர் சங்கர் உத்தரவின் பேரில் இந்த பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இந்த பகுதிகளில் பேரிகார்டுகளை கொண்டு அடைக்கும் பணியிலும் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு புறம் பொக்லைன் எந்திரத்தில் அந்த பள்ளம் எடுத்தாலும் மறுபுறம் பந்தல் அமைக்கும் பணி, அதே போன்று போலீசார் பாதுகாப்பு பணி, அதே போன்று இந்த பகுதியில் தற்போது ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அவரது உடல் கிட்டத்தட்ட 4 மணி அளவில் அவரது இல்லத்திலிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான பணிகளானது இங்கு தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தொண்டர்கள் ஏராளமானோர் அங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். தலைவர்களும் வருவார்கள். அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறையின் சார்பில் என்னென்ன செய்யப்பட்டு வருகிறது? நிச்சயமாக இந்த பகுதியில் காவல்துறை துணை ஆணையர்கள், அதே போன்று உதவி ஆணையர், ஆய்வாளர்கள், உதவியாளர்கள் என தற்போது 50க்கும் மேற்பட்டோர் குவிந்துள்ளனர். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் மட்டுமின்றி பலதரப்பட்ட அவரது ஆர்வலர்கள் இந்த பகுதியில் வரக்கூடும் என்பதால் இங்கு பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தப்பட்ட பணியில் போலீசார் தற்போது முழுக்க இந்த கிராமத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தால் தெரிகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2 உதவி ஆணையர்கள், அதே போன்று 10க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், துணை ஆணையர் உள்ளிட்டோர் இந்த பகுதியில் முகாமிட்டு இந்த பணிகளை மேற்பார்வையிட்டு வருகின்றனர். தற்போது இந்த பகுதியில் என்னென்ன எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு தேவைப்படும், அதே போன்று எங்கெங்கெல்லாம் பேரிகார்டு வைத்து அடைக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனை மேற்கொண்டு அதற்கான பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த பகுதி சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேரிகார்டுகளும் தற்போது கொண்டு வந்து இந்த பகுதியில் குவித்து வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்ய முழு வீச்சில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இறுதி ஊர்வலம் அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.